உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல வந்து அவங்களோட வந்து ஹைட்டை சென்டிமீட்டரில் தெரிஞ்சுக்கணுங்க. அது நம்ம வீட்லேயே ஈஸியாக தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ நான் வந்து என்னோட ஹைட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா செவுத்தை ஒட்டி, உடம்பு ஃபுல்லாக செவுத்தை ஒட்டி நிற்கணும். ஒரு பென்சிலோ ஸ்கேலோ வச்சு இந்த இடத்துல இப்படி வச்சு அந்த செவுத்துல மார்க் பண்ணிட்டு அதை வந்து டேப் வச்சு நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஹைட் வந்து 180 சென்டிமீட்டருங்க, 6 ஃபீட்டு. அப்போ 180 மைனஸ் 100ங்க. என்ன உங்களோட ஹைட் இருந்தாலும் அந்த சென்டிமீட்டரில் எடுத்துட்டு -100 வந்து பண்ணிக்கிங்க. மிச்சம் இருக்கிறது இப்போ என்னோட இதில் வந்து 180 மைனஸ் 100 வந்து 80 இருக்குதுங்க. அப்போ 80னா +or-5 75லேருந்து 85 வரைக்கும் நான் இருக்கலாங்க என்னோட ஹைட்டுக்கு. அந்த மாதிரி இப்போ உங்கள் ஹைட்டுக்கு வந்து என்ன வெயிட் இருக்கலாங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கு அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சாப்பிடாம வந்து சாப்பாட்டை குறைச்சிட்டு நடந்துட்டுலாம் இருப்பாங்க. அப்படிலாம் பண்ணும்போது வந்து வெயிட்டோட சேர்ந்து மசிலும் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால வெயிட் லாஸ் கண்டிப்பாக பண்ணக்கூடாதுங்க. ஃபேட் லாஸ் தான் நம்ம பண்ணணும். அப்போ ஃபேட் லாஸுங்கிறது என்னென்னா வந்து இருக்கிற மசில் அப்படியே ரீட்டைன் பண்ணிட்டு அந்த உடம்புல இருக்கிற எக்ஸ்ட்ரா தேவையில்லாத அந்த கொழுப்பை மட்டும் கரைக்கணுங்க. அப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ஆயில் ஃபுட்டு, அந்த ஜங்க் ஃபுட்டு, அதாவது வந்து அந்த ஃபேட் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுற ஐஸ்கிரீம், சாக்லேட்டு, இந்த மாதிரியான ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணுங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் நம்ம உடம்புக்காக பண்ணுறோன்னு நினச்சி வந்து செல்ஃப் கண்ட்ரோலோடு அதை பண்ணிட்டோம்னா அதுக்கு அடுத்தது வந்து என்ன பண்ணணும், நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணுங்க. அதுக்கு நிறைய கேல்குலேஷன் இருக்குதுங்க. இது ஒரு ஜென்ரலாக நான் சொல்கிறேன். இப்போ நம்ம சாப்பிட்ருக்கிறத விட வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதில் வந்து சாப்பிட்றத வந்து ப்ரோட்டீன் இன்டேக் அதிகப்படுத்தணுங்க. ப்ரோட்டீன் இன்டேக் அதிகப்படுத்தணும் அப்படின்னா வந்து உடனே ரொம்ப அதிகமாக வந்து ஒரு சிக்கனோ வந்து இந்த எக் ஒயிட்டோ நம்ம அதிகமாக எடுத்தோம்னா டைஜஷன் ப்ராப்ளம் வரும், அப்புறம் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வருங்க. அதனால வந்து அப்படி பண்ணக்கூடாதுங்க. வந்து கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி ப்ரோட்டீன் இன்டேக் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கண்டிப்பாக பண்ணணுங்க. அப்போ தான் அந்த மசில் வந்து நல்லா ரீட்டைன் ஆகும். நம்ம சாப்பிட்ற ப்ரோட்டீன் வந்து மசிலாக கன்வெர்ட் ஆகும், இருக்கிற ஃபேட் வந்து ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகுங்க. இதில் நிறைய கேல்குலேஷன் இருக்குங்க. இது வந்து நான் ஜென்ரலாக ஓவராலாக நான் வந்து சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து முக்கியமாக வந்து மனசில் வச்சுக்க வேண்டியது, ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிடக்கூடாது, ப்ரோட்டீன் இன்டேக் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணணும், தண்ணி அதிகமாக குடிக்கணும், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கண்டிப்பாக பண்ணணுங்க. அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக அது ஒரு பர்ஃபெக்ட் ஃபேட் லாஸ், உடம்புக்கு வந்து ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்துங்க. இந்த மாதிரி உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.